ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டேசல் பார்க் சேனல். நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் தோசை. இந்த தோசை பண்ணுறது ரொம்ப ஈஸி, இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம். குழந்தைக்கு இனிமேல் வெண்டைக்காய் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இதை ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு நம்ம ஒரு 8 அப்படி இல்லைனா 10 வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. அந்த வெண்டைக்காயை வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைனா வந்து காட்டன் கிளாத் வச்சு கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா தொடச்சி எடுத்துடணும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வெண்டைக்காயில் வந்து கொழப்பு தன்மை இருக்கும். அந்த ஈரப்பதத்தோடு நம்ம வந்து சமைக்கும் போது பார்த்திங்கன்னா இன்னும் கொழன்னு இருக்கும். இப்போ நம்ம தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் எல்லாத்தையும் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காய் இதில் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நம்ம லைட்டாக வந்து வதக்கி எடுக்கணும். இது ஜாஸ்தி கோல்டன் கலர் வரணுன்ற அவசியம் கிடையாது. லைட்டாக மட்டும் வதங்கினா போதும். இதில் இருக்கிற அந்த ஈரப்பதும் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் வந்துருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் பார்த்தீங்கன்னா எகெயின் 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. நல்லா பெரிய சைஸில் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரே ஒரு கேரட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து சின்ன சைஸில் கட் பண்ண முடியலன்னா துருகி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து வதக்கி எடுக்கணும். இதில் இருக்கிற பச்சை வாசனை பொருளுக்கு ஒரு நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம ஆட் பண்ண எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா இதை நல்லா வதக்கி எடுக்கணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஒரு நிமிஷம் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் பார்த்தீங்கன்னா பச்சை ரவை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து வறுக்காத பச்சை ரவை. 1/4 கப் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்பூனோ இல்லை விஸ்கு வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற கட்டிகள் எல்லாம் கரைஞ்சி ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1.5 கிளாஸ் தண்ணி போதும். அதுக்கப்புறம் நம்ம தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டியான தன்மை கொடுக்கும். இதில் எகெயின் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ரவை ஊறி ஒரு கெட்டியான தன்மை கொடுக்குது. அதுக்காக மட்டுமே 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்கிற காய்கறிகளை ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேறு ஏதாவது காய்கறி ஆட் பண்ணணும்னா கூட வதக்கும் போது ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் அரைச்ச வெண்டைக்காயும் இதில் ஆட் பண்ணி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து எடுத்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம காய்கறியை வதக்கும் போது எந்த ஒரு சால்ட்டுமே ஆட் பண்ணலை. அதுக்கேற்ற மாதிரி நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சோடா பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணியே ஆகணும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக இந்த தோசை ரெடி பண்ணுறதுனால பேக்கிங் சோடா ஆட் பண்ணியே ஆகணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காயை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து ஜாஸ்தி வந்து மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் குறைன்னு இருக்கிற மாதிரி மட்டும் நீங்கள் வந்து பார்த்து இது பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து கட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு இந்த வெண்டைக்காய் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இப்போ இதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா எகெயின் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை தவா நல்லா சூடானதும் 1.5 கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி சென்டரில் ஊற்றிக்கோங்க. நம்ம சாதாரண தோசை சுடுற மாதிரி இதை வந்து தேய்க்க முடியாது. சென்டரில் நீங்கள் ஊற்றினதும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இதை நல்லா ஆயில் ஊற்றி நல்லா முருவலாக இதை வந்து சுட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஆயில் ஊற்றினது ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. இது 2 பக்கம் திருப்பி போடணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு பக்கமே பார்த்தீங்கன்னா வேக விடுங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்ததும் அவ்வளோதான், சுவையான வெண்டைக்காய் தோசை ரெடி பண்ணிட்டோம். இது அப்படியே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதே போல் மீதி இருக்கிற மாவுலையும் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் காய்ஸ், சூப்பரான வெண்டைக்காய் தோசை எப்படி பண்ணுறது நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டினேன். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க இனிமேல் வெண்டைக்காய் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி தோசை பண்ணி கொடுங்க. வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத சமயங்களில் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக தோசை ரெடி பண்ணிக்கலாம். அதுவும் வெண்டைக்காய் வேண்டான்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா காரமான சட்னி ரெடி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ஆப்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். பாய் கைஸ், நான் உங்கள் தோழி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.